என் செல்லக் குழந்தையே, சரியாக வெள்ளிக்கிழமையில் இந்த வராகியானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். இன்று இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ முழுமையாக கேட்பாயானால் நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த நல்ல செய்தியினை நீ பெற்றுக்கொள்ளாமல் அம்மா இதையோ சொல்கின்றாள் என்று நினைத்து என்னை தவிர்ப்பாயானால் நஷ்டம் உனக்குத்தான் என்பதைத்தான் நான் சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என் வாக்கினை கேட்கவில்லை என்றால் உனக்கு நல்லது நடக்காது என்று ஒருபொழுதும் தாயானவள் சொன்னது கிடையாது. என்னை தவிர்த்தால் நடக்கவிருக்கின்ற நல்ல செய்தி என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விடும். அந்த நேரத்தில் நல்லது நடக்கும் பொழுது கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் நீ சென்று விடுவாய் என்பதற்காகத்தான் உன் தாயானவள் அழுத்தமாக உன்னிடத்தில் சொல்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சில நேரங்களில் சில மனிதர்களினுடைய செயல்பாடுகளைக் கண்டு நீ ஆத்திரப்படுவதை முதலில் நிறுத்து. ஏன் தெரியுமா? அவர்களின் குணம் அதுதான். இவர்கள் இந்த குணத்தோடு தான் இங்கே படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை யாராலும் மாற்ற முடியாது. அதனால் என் பிள்ளை, முதலின் இவர்களினுடைய செயல்களை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவதுதான் மிகவும் நல்ல விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, உன்னுடைய தகுதியை மட்டும் எப்பொழுதும் உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். உன்னை விட்டு யார் விலகினாலும் சரி, அது அவர்களுக்குத்தான் பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் உனக்காக அது இருக்கக்கூடாது. யாருடைய பிரிவும் ஒரு நாளும் உன்னை பாதிக்கக்கூடாது. அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும். என் குழந்தையே, யாரோ தவற விட்டதையெல்லாம் யாரோ பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் செயலுக்கு பெயர்தான் இந்த வாழ்க்கை. உனக்கு புரிகின்றதா? தவறவிட்ட வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று நினைப்பதுதானே இங்கு ஒருவரினுடைய மனது. என் பிள்ளையே, அதனால் எதையுமே நீ இனிமேல் தவற விட்டு விடாதே. உனக்கான வாழ்க்கையை நீ சரியாக பெற்றுக்கொள். ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான நல்ல குணம் என்ன தெரியுமா? தனக்குத்தானே உண்மையாக இருப்பது. முதலில் உனக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும். உன் மனசாட்சி சொல்ல வேண்டும், நீ சரியாகத்தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று. அது மட்டும் சரியாக நடந்துவிட்டால் என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் கஷ்டங்கள் இருக்காது. உன் மனசாட்சி கேட்கின்ற கேள்விக்கு நிச்சயமாக உன்னிடத்தில் நல்ல பதில் இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, திறமையானவர்களை யாராலும் தடுக்க முடியாது. நேர்மையானவர்களை யார் நினைத்தாலும் ஒழித்துவிட முடியாது. இதை புரிந்து கொண்டு என் பிள்ளை, அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள். எந்த வேலையும் இல்லாதவன் தான் அடுத்தவர்கள் செய்கின்ற முயற்சியை பார்த்து உனக்கு எதற்கு இந்த தேவையில்லாத வேலை என்று சொல்வார்கள். இவர்கள்தான் ஊருக்குள்ளே உபதேசம் செய்வார்கள். என் பிள்ளை, நீயோ இவர்களின் பேச்சை கேட்டுத்தான் மனம் வருந்தியும் சுற்றி சுற்றி வருவாய். என் குழந்தை, அவனுக்கு வேலை இல்லை என்று முதலில் நீ புரிந்து கொண்டு உனக்கு வேலை இருக்கின்றது என்பதனை தெரிந்து கொண்டு உன்னுடைய முன்னேற்றத்தில் மட்டும் ஒரு நாளும் நீ குறை வைத்து விடாதே. நீ முன்னேறி கொண்டே இரு. உனக்கான வெற்றியும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, சுய கட்டுப்பாடு என்பது சுயமரியாதையினுடைய ஒரு முக்கியமான உறுப்பு. சுயமரியாதை என்பது தைரியத்தினுடைய முக்கியமான உறுப்பு. நான் சொல்வது புரிகின்றதா? சுயமரியாதை வேண்டும் என்றால் சுய கட்டுப்பாடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். நான் என்ன செய்வது, என்னை மீறி இது நடந்துவிட்டது என்று ஒரு நாளும் எந்த ஒரு செயலுக்கும் நீ பதில் சொல்லக்கூடாது. உன் வாழ்க்கை உன் கட்டுக்குள் நிச்சயமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒருவன் தைரியமாக நடக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும் என்றால் அப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டாலே
அவனுக்கு சுயமரியாதை மிகவும் அவசியம். தன்னுடைய மரியாதையை இழக்கும் விதமாக எந்த ஒரு செயலையும் செய்துவிடக்கூடாது. இந்த வாழ்க்கை தினம் தினம் உருமாறிக்கொண்டேதான் இருக்கும். நீ அதை குறித்து எந்த ஒரு கருத்தை வைத்திருந்தாலும் அது தவறாகத்தான் இருக்கும். இதுதான் என்று நினைப்பாய். ஆனால் அடுத்த நாளே அது மாற்றங்களை சந்திக்கும். அதனால் எல்லாமே மாறுகின்ற நேரத்தில் நீயும் அந்த மாற்றத்திற்கு உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு. அதுதான் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றும். என் பிள்ளையே, எந்த ஒரு நேரத்திலும் உனக்கு அன்றாட வாழ்க்கையினுடைய சாதாரண விஷயங்களையும் அசாதாரண முறையில் நீ செய்யும் பொழுது உலகினுடைய கவனம், அதாவது மற்றவர்களினுடைய கவனத்தை உன் மீது திருப்ப முடியும். நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா? எந்த ஒரு சாதாரணமான விஷயத்தையும் யாரும் செய்ய முடியாது என்று விட்ட பொழுது அதை என் பிள்ளை நீ செய்து முடிக்கிறாய் என்றால்தான் மற்றவர்கள் உன்னை திரும்பி பார்ப்பார்கள். எல்லோரும் செய்யக்கூடிய விஷயத்தை நீயும் செய்தால் அதில் என்ன பெருமை இருக்கின்றது? அப்படியானால் அது எல்லோராலும் முடியும். முடியாத விஷயத்தை செய்து என் பிள்ளை நீ மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை யார் என்று காண்பித்து கொள்ள வேண்டும். காலத்தால் உருவங்களை மட்டும்தான் அழிக்க முடியுமே தவிர யாருடைய நினைவுகளையும் கிடையாது. அது யார் யார் உன்னிடத்தில் எப்படி பழகுகிறார்கள் என்பதை பொறுத்தது. உண்மையில் ஒருவரின் அன்பு உன்னை கட்டி போடுகிறது, இவரின் அன்பு உன்னை வாழ வைக்கிறது என்றால் அந்த அன்பை ஒரு நாளும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. அது வாழ்க்கை முழுவதும் உன்னோடு பயணம் செய்யும். நீயே வேண்டாம் என்று உதறிவிட்டாலும் அப்படிப்பட்ட அன்பு உன்னை விட்டு வேறெங்கும் செல்லாது. என் பிள்ளையை, வாழ்க்கையில் சாதனை படைத்த எல்லோருக்கும் சொல்லும் பொழுதே தொண்டையை அடைக்கும் பெரும் சோதனைகள் இல்லாமல் யாரும் இங்கு எதையுமே சாதிக்கவில்லை என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சோதனைகள் எல்லாமும் நிறைவேற வேண்டிய நேரம், என் குழந்தை, அதையெல்லாம் கடந்து வெற்றி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, மின்மினிகள் வேண்டாம் எனக்கு, அந்த கதிரவனை பிடிக்குள் வைத்திட ஆசை என்று சொல்கின்ற மனிதன்தான் தான் சாதிக்க பிறந்தவன் என்பதனை முதலில் புரிந்து கொள். எல்லா நேரத்திலும் சிறிய சிறிய விருப்பங்களோடு இருப்பதை விட பெரிய பெரிய விருப்பங்களோடு இருந்து அந்த சிறிய விருப்பத்தை என் பிள்ளை நீ நிறைவேற்றி கொள்வாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் நீ அடைய நினைத்ததை விட பெரிதாக உன்னை வந்து சேரும். என் குழந்தையே, நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் வரப்போகிறது என்றால் அதற்கு ஏற்றது போல உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எதை நோக்கி உன் பயணம் இருந்ததோ அதில் உன்னுடைய முயற்சி உச்சத்தை தொட வேண்டும். சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். எந்த காரணத்திற்காகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ யாருக்கும் தியாகம் செய்ய நினைக்காதே. நீ செய்கின்ற தியாகத்தினால் இங்கு எதுவும் நடக்கப் போவது கிடையாது. உன்னை தியாகி என்று யாரும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப் போவதும் கிடையாது. என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ இத்தனை நானும் பட்ட பாடுகளுக்கு உனக்கு நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்த்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ உயர்ந்து நிற்கத்தான் போகின்றாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற சந்தோஷங்களை எல்லாம் நீ முழுமையாக அனுபவிக்கத்தான் போகின்றாய். இதனால் வரையிலும் நீ கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி என் பிள்ளையின் மனம் மகிழும்படியான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. தெளிவோடு இரு. அன்போடு உனக்கானவற்றை எல்லாம் பெற்றுக்கொள். வேறெதுவும் உன்னை இந்த வாழ்க்கையில் அசைக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் வாக்கினை கேட்கின்ற உனக்கு முதலில் மனதிற்குள் இருக்க வேண்டிய முக்கியமான எண்ணம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற சந்தோஷத்தை நாம் தொலைக்கக்கூடாது. நமக்கு வருகின்ற நல்ல விஷயங்களை நாம் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கும் எந்த காலகட்டத்திலும் நம்மால் எந்த ஒரு கஷ்டங்களோ கண்ணீரோ வந்துவிடக்கூடாது. முடிந்த உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும். முடியவில்லை என்றாலும் அன்பாக பேசி விலக வேண்டுமே தவிர
யாரிடத்திலும் உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி விடக்கூடாது. இதையெல்லாம் உணர்ந்து நீ செல்லும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற நல்ல செய்தி நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன்னை வந்து சேர்ந்து விடும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.